அடி முறிச்சு போட்டு போனவளே நாக புல்லாட்டோ நாளாக வளைச்சவளே சிறப்பாட்டாக்கி பாடுறேன் அப்படியா ஊஞ்சிருப்ப பக்க தாண்டி அடி உயிரோடு 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 வாடுறேன் புளிச்சா புள்ளி எங்க இவ போடற கட்டண வேலிக்கா புளிச்சா புள்ளி எங்க இவ போடற கட்டண வேலிக்கா பாத்தா பாவக்கா இவ பருவத்தில கோசாக்கா பாத்தா பாவக்கா இவ பருவத்தில கோசாக்கா ஆஹா நிக்கிறடா அழகான ராதிகா ஆஹா நிக்கிறடா அழகான ராதிகா
கொள்ளையில கம்பா இழுக்காதடி வம்பு. என்னடா பேசுற? கொள்ளையில கம்பு இழுக்காத வம்பு. நீ போடாத சொம்பு. அது ஓ வேலை. பொம்பளை கண்டா அடக்க சடக்கமா பேசணும். ஒழுங்கா இருந்துக்கா. அதுல விட்டுமா? நல்ல பாட்டா. அதுலயும் விடணுமா? ஊராராம் புளிய மரம் விளக்கமாத்து கட்ட நிறுத்துமா. ஊரோராம் புளிய மரம் ஒளிச்சு வச்சான் ஜலச்சலப்ப. நான் பிறந்த மதுரையில ஆனா அந்த பாட்டு பிடிக்கலையா? அடி தஞ்சாவூர் மண்ணெடுத்து அடி தாலி ஒண்ணு செய்ய போறேன். அடி தாலி இருக்கு மட்டத்தில் நான் தங்கிடு வந்துட்டேன் போல வாயாண்டி. அடி வாயாண்டி தங்க மலம் ரோசாவ. அடி வாயாண்டி தங்க மலம் ரோசாவ. எவ்வளவு அழகு, என்ன ஒரு இடை, என்ன ஒரு நடை. என்னடா பண்ற? உன்னை பாக்க பொம்பளை கண்டா அடக்க சகமா பேச தெரியாத உனக்கு? ஆமா, இந்த செட்ல நான் மோசமான பொம்பளை கேளு குண்டுமணியா. ஏமா என்ன வேலையில என்ன வேலையில இருக்கிற? என்ன வேலை? ஏப்பங்காட்டு பேசுக்கிறியா? டேய் நாங்களாம் அந்த வேலை பாக்குறது இல்ல. யாரு என்ன எலும்பிச்சி மலம் பேசுக்கிறியா? அதெல்லாம் வா வேலைடா. உன் வேலை நம்ம வேலை. என்னம்மா? சபைக்கு மனமார்ந்த வணக்கம். எல்லாம் குமிச்சு கொடுக்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். அடியே என்னம்மா வளவாள்னு பேசுனா வாய் கேடு. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்தா குடும்பத்துக்கே கேடு. அப்படியா? வளவாள்னு பேசாத என்கிட்ட. பேச மாட்டம்மா. கண்ணம்மா, பிரம்மா சத்திரியார் வைசியார் சூஸ்திரா என்று சொல்லுவாங்க. அப்படியோ 4 வர்ணத்தார்களும் அமர்ந்திருக்க கூடிய சபையில கலை என்று சொல்லக்கூடிய புண்ணிய தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். என்ன ஊர் இது? எதம்மா இது? கீழ்காடுமா? பள்ளக்காடம். பள்ளக்காடுமா? இல்லம்மா 10 மணிக்கு வேஷம் போட்டு வந்த பள்ளக்காடுமா. அப்படியா? பள்ளக்காட்டில எழுந்திருக்கூடிய அதாவது காவல் தெய்வமாக விளங்கி வரும் இந்த முனியப்பன் சாமிக்காக பண்டிகை உண்டு செய்து, அதாவது கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதான். ஆமா, ஊர்னு இருந்தா கோயில் இருக்கணும். அப்படியெல்லாம் பூஜை செய்து கலை என்று சொல்லக்கூடிய புண்ணிய தெருக்கூத்தினுக்கு அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஆணாக பிறந்த அப்பன்மார்களுக்கும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களுக்கும் நம்மளை போல கலா ரசிகர்களுக்கும் நம்ம கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கம். இப்ப பேசுறா என்ன பேசுற? இங்க பாரு, பொம்பளைங்கெல்லாம் பார்த்தா அடக்க சாக்கமா பேசணும் தெரியாது உனக்கு? இப்படியே கொட்டாங்குச்சியை உடச்சு போடுவேன். எங்கடா இருக்குது கொட்டாங்குச்சி? அத தூக்கி வச்சுட்டு வாடாங்க. ஐயோ அதெல்லாம் ஆகாதம்மா. கீழே போட்டு பொம்பளைங்க அடிக்கிறது வேற மேல அடிச்சுட்டானா சரி, அப்புறம் வெடிஞ்சு பீஸ் போயிடுமா? ஆமாமா, இன்று நடத்தக்கூடிய நாடகம் எப்படி? ஆமாமா, சரியான நாடகம்மா. ஆமா, அதற்கு முன்பதாக எனக்காக அன்பளிப்பு செய்தப்ப உங்க பேர் என்னப்பா? சரி, அதாவது பெயர் சொல்ல வேண்டாமா? அதாவது அன்பு உள்ளம் கொண்ட அண்ணனுங்க என்னுடைய வேடத்தை பாராட்டி அதாவது அன்பளிப்பு செய்திருக்கிறாங்க. அவருடைய குடும்பம் எல்லாம் கோடி கோடியாக இருந்தாலும் கொடுக்கணும் என்ற மனம் வேணும். எப்படி? அதாவது அவங்களுடைய குடும்பமாகப்பட்டது அள்ளி போல் கிளைகளுத்து அருகு போல வேறுற்று மூங்கில் போல 3000 கிளைகளுத்து இந்த முனியப்பன் சாமியினுடைய அருள் பெற்று என்னென்னக்கு நீங்க நிரந்தரமாக வாழ வேண்டும்.
இந்த நாடகத்துல வந்தபடினால இன்னைக்கு என்ன கூத்துன்னு தெரியுமா உனக்கு ஃபர்ஸ்ட்? ஆமாமா தெரியுமா, வந்த உடனே சொன்னாங்க. என்னது? 4 பேருங்க உட்காந்துக்குள்ளே பெரியவங்களை கேட்ட என்னப்பா தெருக்கூத்துன்னாங்க. வேற என்ன அப்பி உனக்கு தெரியாதா? டேய் டேய் அத போடுமா, என்னத்துக்கு வாய்க்கு அப்பி உனக்கு தெரியாது? தெரியுமா, அபிமன்னன் கொன்ற மாலை. ஆமா, மகாபாரத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய அபிமன்னன் கொன்ற மாலை இந்த நாடகத்திலே வந்தபடினால நான் யாரு, எக்குலத்தை சார்ந்தவள் ஊன்னு சொல்றா. உனக்கு அதான வேலை? சரிம்மா. அதாவது நாடகத்திலே வந்தபடினால நான் யாரு, எக்குலத்தை சார்ந்தவள். பாருமா, இன்னொரு ஒரு முன்ன பாருங்க, சரியான பாட்டுமா. உண்மையில அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியப்பா? உண்மையில தெரியாது. என்ன பாட்டு? சொல்லுமா. ஓட்றா நம்ம எதா இருந்தாலும் நம்ம வெளிப்படையா நான் நாளைக்கு வச்சுக்கலாம். அட தலைப்புடிங்க பாடு. நானே தான்மா. டேய் இம்மா நினைப்பா சொன்னே தெரிஞ்சுச்சா இல்லையா உனக்கு? சொன்னப்பா தெரிஞ்சுச்சா இல்லையாடா உனக்கு? காட்டலையே.